ஹாய், என் பேர் நர்மதா. இன்றைக்கி பிரைல் ஸ்லேட்டில் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். பிரைல் ஸ்லேட் வந்து 2 பீஸ் செட்டு. இதில் வந்துட்டு மெயின் போர்டில் வந்து கீழே இடத்துல வந்துட்டு ஒரு பின் இருக்கும். அண்ட் அப்பர் ஸ்லேட்டில் 2 கார்னர்ஸ்லையுமே பின் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பின் எதுக்குன்றதை சொல்கிறேன். அதுதான் நம்ம வந்துட்டு பேப்பரை ஹோல்ட் பண்ணிக்க போகுது, நம்ம பேப்பரை டைட்டாக வச்சுக்க போகுது. வந்துட்டு பேப்பரை நான் வந்துட்டு இன்றைக்கி பிரைல் ஷீட் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு A4 ஷீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு எக்ஸஸாக பேப்பர் இல்லாமல் கீழே வந்து எக்ஸஸாக பேப்பர் இருக்க மாதிரி வச்சோம்னா நம்மளால் திரும்பி வந்துட்டு வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேலே இங்கே பாருங்கள், மேலே பேப்பர் இல்லை, கீழே போர்டை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக பேப்பர் இருக்கும் பிரைல் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும். கரெக்டாக அப்பர் போர்டும் லோவர் போர்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல பேப்பர் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் எடுக்காமலே அப்பர் ஸ்லேட் வந்துட்டு விடணும். இப்போ சவுண்டு வரும், அந்த சவுண்ட் வந்துருச்சுன்னா நம்ம பேப்பர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 பின்னையும் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு சவுண்ட் கிடைக்கும். அப்படின்றபோது நம்மளால் பேப்பர் வந்துட்டு இப்படி மூவ் பண்ண முடியாது, ஸோ எழுதும்போது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ விஷுவலி இம்பேர்டை பொறுத்த வரைக்கும் இது பார்க்கும்போது எல்லா செல்ஸுமே ஒரே மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் நம்ம எந்த லைனில் எழுதுகிறோம், எப்படி எழுதுகிறோம் நமக்கால் கண்டுபிடிக்க முடியாது ஈஸியாக. அதனால நம்மளோட 2 இண்டெக்ஸ் ஃபிங்கருமே யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஃபிங்கர் ஸ்டைலஸை ஹோல்ட் பண்ணி எழுதுறதுக்கும், இன்னொரு ஃபிங்கர் லைனை மெயின்டைன் பண்ணுறதுக்குமா இருக்கும், செல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் சாரி, நான் போன வீடியோவில் இப்படி ஹோல்ட் பண்ணணும், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் நெயில்ஸ் மட்டும்தான் ஸ்டைலஸ் மேலே டச் ஆகணும், இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேலே வந்துட்டு இருக்குன்றது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி கிடையாது. சில பேருக்கு அப்படி ஃபோல்ட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கர் முழுசாக ஸ்டைலஸ் மேலே இருந்து நம்ம எழுதும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இப்போ எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 டாட்ஸ் போட்டுவோம். 6 டாட்ஸ் நம்ம எழுதணும்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம 6 டாட்ஸ் நல்லா போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லெட்டர்ஸ் போடும்போது நம்மளோட டாட் ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தெரியும். ஃபிங்கர்ஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எழுதுகிறேன். என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கர் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் செல்லில் இருக்குது. அண்ட் பிரைல் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் எழுதுவோம். என்னோடய ஸ்டைலஸை பிடிச்சிட்டு ஃபஸ்ட் செல்லில் என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஃபஸ்ட் செல்லில் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் செல்லில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக அப்படி ஃபிங்கர் நவுத்தணும்னா நமக்கு வந்துட்டு ஒரு கேப் க்ரியேட் ஆகும். இது வந்துட்டு நீடில் தானே, கொஞ்சம் கேப்லேயே போயிடும். நம்ம எழுதும்போது நமக்கு வந்துட்டு சவுண்டு வரும். ஒவ்வொரு டாட் நம்மளை ப்ரெஸ் பண்ணுறம்போதும் நமக்கு வந்துட்டு சவுண்ட் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி சவுண்டு வரும்போது நம்ம வந்துட்டு எழுதிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணுறம்போது அந்த இடத்துல சவுண்டு வரலன்னா அந்த இடத்துல அந்த டாட் வந்து விழுவில்லைன்னு அர்த்தம். நம்ம வந்துட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இப்படின்னா ஆட்டணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஆட்டணும்னா நம்ம பேப்பர் வந்துட்டு கிழிஞ்சிரும், அந்த இடத்துல வந்து ஓட்டை விழுந்துடும். நம்ம லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து அடுத்தடுத்த செல்லுக்கு அப்படியே நம்ம ஒவ்வொன்றா எழுத அப்படியே அடுத்தடுத்த செல்லுக்கு இப்படி மூவ் பண்ணிகிட்டே வரணும். நடுவில் அந்த பிளாஸ்டிக் பீஸ் இருக்கும், அந்த பிளாஸ்டிக் பீஸ் அடுத்தடுத்து அப்படியே வந்து மூவ் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் நம்ம வந்துட்டு இப்படி ஃபஸ்ட் டாட் வந்துட்டு கார்னரில் இருக்கும், இந்த பிளாஸ்டிக் பீஸ் கார்னரில் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் டாட்லேருந்து செகண்ட் டாட்டுக்கு தேர்ட் டாட்டுக்கு எப்படி மூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம டாட் வந்துட்டு எந்த டாட்டாக இருந்தாலும் ப்ரெஸ் பண்ணுறம்போது 90 டிகிரிலையும், நம்ம ஃபஸ்ட் டாட்லேருந்து செகண்ட் டாட்டுக்கு மூவ் பண்ணுறம்போது 45 டிகிரிலையும் இருக்கணும். இப்படி 45 டிகிரிலே இருந்தாலும் நம்ம வந்துட்டு அந்த செல்லை விட்டு நம்ம ஸ்டைலஸ் வந்துட்டு மேலே எடுக்கக்கூடாது. செல்லுக்குள்ளாரே நம்ம ட்ராக் பண்ணணும், அப்படியே இழுத்துட்டே வரணும். அப்படி இழுக்கிறம்போது நம்ம பேப்பரில் கோடு போடக்கூடாதுன்னு தான் நம்ம வந்துட்டு 45 டிகிரியும் நம்ம வந்துட்டு சாய்ச்சிக்கிறோம் ஸ்டைலஸை. அண்ட் இப்படி எழுதும்போது இப்படி இங்கேருந்து கையை இப்படி தூக்கிட்டு அடுத்து இப்படி வரக்கூடாது, 4th டாட்டுக்கு வரக்கூடாது. இப்படி 3rd டாட் பஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி ஃபஸ்ட் டாட் வந்து அடுத்து இப்படி வரணும் 4th டாட்டுக்கு.
இப்படி 4 குத்திட்டு இப்படி கை எடுத்தோம்னா இப்படி டேரெக்டாக 6 வந்துடும். ஸோ 4 பண்ணிவிட்டு ஸ்லேட்லேருந்து ஸ்டைலஸ் எடுக்காமல் அப்படி 45 டிகிரி மூவ் பண்ணி அடுத்து நம்ம வந்துட்டு 5th டாட், அடுத்து 6. இப்போ சவுண்ட் வரல பார்த்தீங்களா, நான் லேஸாக பஞ்ச் பண்ணியிருக்கேன் போல். நம்ம வந்துட்டு ஸ்லேட்டில் எழுதும்போது 2 கையுமே எடுத்துகிட்டு நம்ம திடீர்னு பேசுகிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறம் நம்மளால் லைன் வந்துட்டு எந்த இடத்துல விட்டுருக்கோம், எந்த செல்லில் விட்டுருக்கோன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பேசணும் அப்படின்னு நம்ம பிரெயில் எழுதும்போது பேசவே கூடாது. ஃபஸ்ட்டு பேசிகிட்டே எழுதும்போது நம்மளால் கன்ஃபியூஸ் ஆகிடும். கையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நம்ம பென் பேப்பர் யூஸ் பண்ணி எழுதும்போது நம்ம கை எடுத்துகிட்டு போனால் நம்மளால் திரும்பி கண்டினியூ பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஆனால் பிரெயில் எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அண்ட் இப்போ நான் வந்துட்டு ஒரு 10 டாட்ஸ் 10 செல்ஸ் போல் எழுதியிருக்கிறேன். இப்போ அது எழுதுனதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரெயில் ஸ்லேட்லேயே ஒரு செல்லுலுமே ஒரு டாட், ஒரு பிளெயின் போர்ஷன், ஒரு டாட், ஒரு பிளெயின் போர்ஷன் தான் 6 டாட்ஸுமே பொசிஷன் ஆகிருக்கும். அந்த பிளெயின் போர்ஷனை நம்ம ஸ்டைலஸ் வச்சு நம்மளால் ஃபீல் பண்ணிக்க முடியும் எழுதும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்பர் ஸ்லேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி வரும். ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் நடுவில் இப்படி ஒரு கர்வ் வந்து வரும். அந்த கர்வையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த கர்வும் அந்த உள்ளுக்கு இருக்க பிளாஸ்டிக் செல்லுமே ஒரே லைனில் வரும். இந்த இடத்துல வர இந்த ஒரு கர்வையும் அந்த இடத்துல இருக்க லைனையும் கவனித்து எழுதணுன்னா நம்மளால் கரெக்டாக ஃபஸ்ட் டாட்டு, செகண்ட் டாட்டு, தேர்ட் டாட்டுன்னு நம்மளால் பஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம எழுதுனதை வந்து இப்படி எடுத்து வாசித்தோம்னா 6 டாட்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்.